படிக்கலாம். படித்தால் மட்டும் ஒருவருக்கு சிறந்த ஒரு பண்பு வந்து விடாது. ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க முடியாது. ஒழுக்கத்தில் அது ஒழுக்கம் என்ற கட்டுப்பாடு, உறுதி. அது ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு கட்டுப்பாடு அல்ல, உறுதி. உறுதியில் மிக்கவர்கள், கட்டுப்பாடு உடையவர்கள், ஒழுக்கமுடையவர்கள் ஞானிகள். அவர்கள் பூஜை செய்ய தான் ஒரு மனிதனுக்கு கட்டுப்பாடு வரும். சித்தம் தெளிந்தவர்கள் அவர்கள். சித்தம் தெளியாமல் ஒருவன் ஞானியாக முடியாது. இப்போ சித்தம் எப்படி இருக்குது? இப்போது மும்மல குற்றங்கள் சொன்னார். முத்துநேரி அறியாத மூர்க்கரோடு முயல்வனர். முத்துநேரி அறியாவிட்டால் மூர்க்கனாவான். அப்போ யாராக இருந்தாலும் சரி. என்னையா மாணிக்கவாசர் சொன்னான், முத்துநேரி அறியாத மூர்க்கரோடு முயல்வன். முயல்துன்னா முயற்சித்தல். முத்துநேரி அறியாத நிச்சயமாக யான் என்ற குணமுடனாக இருப்பான். அவன் எப்படி கல்வி கேட்ட உடனே கல்வி மிகுதி ஆக ஆக அவர் யான் என்ற கர்வம் வரும். அப்போ முத்துநேரி அறிந்தவர்களுக்கு கர்வம் வராது. மூர்க்கர்ன்னு சொல்லிட்டான். என்ன யார் எவ்வளோ பெரிய படிப்பாளி, அது யாரானாலும் நல்ல. முத்துநேரி அறியாத மூர்க்கரோடு முயல்வனி. அவனோடு சேர்ந்துக்கிட்டு செயல்பட மாட்டேன். முத்துநேரி அறியாத மூர்க்கரோடு முயல்வனை சித்தமனும் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டினார். சித்தம் மலம்னார், அறிவித்து அறுத்து. இப்போ மலம் எப்படி இருக்குது? நம்ம சித்தம் மும்மல குற்றத்தால் மலஜல சுக்கலாம். அல்ல மும்மல குற்றம் ஆணவ கர்மம் ஆகின்னு சொல்லுவோம். மும்மல குற்றத்தால் மன மாசு இருக்குது. அது அறிவித்து அறுத்தா. மலக்குற்றம் இருக்கும் வரையில் சித்தம் தெரியாது. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனை எனக்கு அருளியவாறு யார் கூறுவார் சொன்னார். அப்போ ஒரு மனிதனை இருளில் தள்ளுவது மும்மல குற்றம். அந்த மும்மல குற்றத்தை நீக்குவதற்கு மும்மல குற்றம் அற்றவன் தயவில்லாமல் முடியாது. மும்மல குற்றம் இருந்தால் அவை எவ்வளோ பெரிய யாராக இருந்தாலும் சரி, நிச்சயம் மரணம் வரும். அந்த மும்மல குற்றத்தை நீக்கினவர்கள் தான் ஞானிகள், சித்தம் தெளிந்து சிவமானவர்கள். சித்தமெல்லாம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனை எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் வச்சுறாங்க. இப்போ மாணிக்கவாசர் இருக்கிறார், சித்தமெல்லாம் அற்றவர். அப்போ மனசில் மாசற்றவர்னு அர்த்தம். மன மாசு காரணம் உடல் மாசு. உடல் மாசு காரணம் உணவுக்கு அந்த உணவு தான் உடல் மாசு உண்டு பண்ணும். ஏன் சாப்பிடுகிறான்? பசியால். பசி இருக்கும் வரையில் சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்டா மும்மல குற்றம் வரதான் செய்யும். அப்போ மன மாசு ஏற்பட தான் செய்யும். அப்போ அது என்ன சொல்கிறார் ஞானிகள்? இந்த காம தேகத்தை அறுத்து விடுவார். காம சிந்தனை வராது. சித்தமெல்லாம் அறிவித்து மும்மல குற்றத்தை நீக்க வேண்டும். மும்மல குற்றம் நீக்காவிட்டால் நிச்சயம் ஒருவன் மீண்டும் பிறக்க வேண்டிய சொல்வார். இப்போ சித்தமெல்லாம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டா. அப்போ சித்தமெல்லாம் மாற வேண்டும்.